இன்னைக்கு கிச்சனில் ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வீங்க. நான் எப்படி செய்வேங்கிறத தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாசிப்பூ, 3 பெரிய வெங்காயம் எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து அதையும் நாலு கிராம்பு, ஒரு பீஸ் அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் இதில் இருக்கிற வாசனை நல்லா வெளியில் வரும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய பச்சை மிளகாயாக 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது முழுசாக சேர்க்காதீங்க, அது வெடிக்கும். அதனால் லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது அந்த மசாலாவோட நல்லா கரைஞ்சி வரும். பிரியாணியில் அங்கங்கே தெரியும்.
ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மட்டன் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக இதில் 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு 6 அல்லது 7 விசில் வர்ற வரைக்கும் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து அதே கப் அளவில் தான் தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ மட்டனை வேக வச்சுட்டு நான் காட்டுறேன். 6 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டனோட 1.5 கப் தண்ணீர் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மட்டனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. மொத்தம் 3.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அரிசி ஊற வைக்கிறதுக்கு 1 கப் அளவு தண்ணீர், மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணீர், இப்போ 1.5 கப் அளவு தண்ணீர். இந்த அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இது வாசனை நல்லா இருக்கும், அதனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் தனித்தனியாக தான் இருக்குது. இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைச்சிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சாதமும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் மூடி போடுறதா இருந்தால் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டீமை எடுத்து விட்டுருங்க. கீழே ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அது மேலே அதை தூக்கி வச்சுருங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். விசில் வேண்டாம். அதுவே நீங்கள் தம் போடுறதா இருந்தால் சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வருமே, அதே ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த குக்கர் வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடுங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம தேங்காய் ஓடு, அதாவது சிரட்டையை நல்லா தீ பிடிச்சிட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சமாக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.